ஹாஜி ஷரியத்துல்லா என்பவரால் 1818ஆம் ஆண்டு ஃபராசி இயக்கம் தொடங்கப்பட்டது. சமத்துவ இயல்பிலான மதம் குறித்து வலியுறுத்திய டுடுமியான், நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தார். எனவே வாடகை வசூலிப்பது அல்லது வரி விதிப்பது ஆகியன இறைச்சட்டத்துக்கு எதிரானது என்றார். வஹாபி கிளர்ச்சி 1827இல் தொடங்கப்பட்டது. இஸ்லாமிய மதபோதகர் டிடுமீர் என்பவர் இந்த கிளர்ச்சிக்கு தலைமையேற்றார். நிந்த்ராய் மற்றும் சிங்ராய் தலைமையில் நடந்தது கோல் கிளர்ச்சி. முண்டா கிளர்ச்சி ராஞ்சியில் நடைபெற்றது. கூட்டாக நிலத்தை வைத்துக்கொண்டு குண்டக்கட்டி கூட்டு சொத்து என்ற முறையில் விவசாயம் செய்வதில் முண்டா மக்கள் பெயர் பெற்றவர்கள். பஞ்சாபின் சில பகுதிகள் சம்பல்பூர், சதாரா, ஜான்சி மற்றும் நாக்பூர் ஆகியன வாரிசு இழப்பு கொள்கையின் அடிப்படையில் ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டன. கடைசி பேஷ்வா மன்னரான இரண்டாவது பாஜிராவின் தத்து பிள்ளை நானா சாஹிப். இண்டிகோ கிளர்ச்சி 1859ஆம் ஆண்டு தொடங்கியது. இந்த கிளர்ச்சி ஒரு வேலை நிறுத்த வடிவில் தொடங்கியது. ஆங்கிலேய பண்ணை கொடுமைகள் குறித்து கல்கத்தாவில் வாழ்ந்த அப்போதைய இந்திய பத்திரிகையாளர்கள் எழுதினார்கள். நீல் தர்பன் இண்டிகோவின் கண்ணாடி என்ற தலைப்பில் ஒரு நாடகத்தை தீனபந்து மித்ரா எழுதினார். நீல் தர்பன் என்ற தலைப்பில் ஒரு நாடகத்தை எழுதியவர் தீனபந்து மித்ரா. சென்னை வாசிகள் சங்கம் 1852, கிழக்கிந்திய அமைப்பு 1866, சென்னை மகாஜன சபை 1884, பூனா சர்வஜனிக் சபை 1870, பம்பாய் மாகாண சங்கம் 1885. தாதாபாய் நவ்ரோஜி, நீதிபதி ரானடே மற்றும் ரமேஷ் சந்திரதத் ஆகியோர் காலனி ஆட்சியின் பொருளாதாரம் பற்றிய விமர்சனத்தில் முக்கிய பங்காற்றியவர்கள். இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பை உருவாக்க ஏ.ஓ. ஹியூம் தமது சேவைகளை வழங்கினார். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவராக உமேஷ் சந்திர பானர்ஜி இருந்தார். பஞ்சாபின் லாலா லஜபதி ராய், மகாராஷ்டிராவின் பாலகங்காதர திலகர், வங்காளத்தின் பிபின் சந்திரபால் ஆகிய 3 முக்கிய தலைவர்களும் சுதேசி காலத்தில் எப்போதும் லால்பால் லால் மூவர் என்று குறிக்கப்பட்டனர். தீவிர தேசியவாதத்தை பொறுத்த வரைக்கும் லால்பால் லால். இந்த 3 தலைவர்களையும் லால்பால் லால்னு குறிச்சிருக்காங்க. இது தீவிர தேசியவாத தலைவர்கள். நெக்ஸ்ட்டு, திலகரை பொறுத்தவரை சுயராஜ்யம் என்பது முழுமையாக தன்னாட்சி மற்றும் அந்நிய ஆட்சியிலிருந்து முழுமையான விடுதலை பெறுவதாக இருந்தது. நன்றி.